வதுல் உஸ்துவானா, ஏண்ட காணில ஏண்ட பூமியில ஏண்ட போர்டர்களுக்கு எனக்கு வேண்டிய செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதிச்சு. ஆனா பொது பாதைகள் வார நேரத்துல, மத்தவண்ட காணிந்து வார நேரத்துல, மத்தவண்ட கடன் வார நேரத்துல, மத்தவண்ட சொத்து செல்வம் வார நேரத்துல மார்க்கம் சொல்லுது அவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, எடுக்கவும் கூடாது, தொந்தரவாக இருக்கவும் கூடாது. நல்லா விளங்கிக்கோங்க. வதுல் உஸ்துவானா, ஒரு தூண் ஒன்றை தன்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய ரோட்ல ஒரு ஓரத்துல நாட்டும். அது பாதை, பொதுமக்கள் போகக்கூடிய பாதை. இதுல நாட்டத்துக்கு ஏறுமா, நாட்டத்துக்கு ஏறாது. ஏன்? ஈதாவுல் முஸ்லிம் ஈதாவுன் நாஸ், இதுல மக்களுக்கு தெளிவாக தொந்தரவு நடக்குது. அல்லது வீட்டுல வேலை செஞ்சுட்டு மிந்த சாமான்களை, பலவை, சிமெண்ட், இந்த போல ஐட்டங்கள் எல்லாத்தையும் பாதையில முன்னால் அப்படியே குமிச்சு வச்சிருவோம். இதனால ஆட்களுக்கு ரோட்ல போறதுக்கு நடமாட்டத்துக்கு ஏதாது. ஈதாவுல் முஸ்லிம் ஈதாவுல் நாஸ், இங்க மக்களுக்கு தொந்தரவு நடக்குது, இது கூடாது. அல்லது தந்தை ஊட்டில் இருக்கக்கூடிய ஊட்டை, இந்த காலத்துல உண்மையிலேயே இது முக்கியமாக முழு இலங்கையிலையும் கண்ணியமானவர்களே மிக மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஊத்த எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள் நடக்கக்கூடிய பாதையில, தந்த கடைக்கு முன்னால, தந்த ரோட்ல, மெயின் ரோட்ல அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டுருக்கோம். யாரு வச்சேன்னு தெரியாது. இதன் மூலமாக பாதையில போகக்கூடிய சிறிய குழந்தைகள், நோயாளிகள், வயோதிபர்கள், அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, முகத்தை தொடர்ந்து கொண்டு நடந்து போறதுக்கு ஏதாவது துருநாற்றம். கண்ணியமானவர்களை, இப்படி யாரெல்லாம் செய்கிறோமோ நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க ரெண்டு விஷயம் செய்வோம். ஒன்று, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில சாஃபத்தை நாங்க தேடி கொள்வோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆதல் முஸ்லிமீன ஃபீ துருகி, அத தெளிவா கேட்டுக்கோங்க. முஸ்லிம்கள் பொதுவாக நடக்கக்கூடிய பாதையில அல்லது மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதையில நோவினை தரக்கூடிய பொருட்களை யாரு போடுவாங்களோ ஃபகத் வஜபத் அலைஹிமுல் லஅனா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கட்டாயமாகும். மாடு அறுக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு சகோதரர்களே மெயின் ரோட்ல கொண்டு வந்து போடப்பட்டு, வீட்டுல ஒரு எலியோட்ட அடிச்சு அதை கொண்டு அப்படியே கொண்டு வந்து மெயின் ரோட்ல அப்படியே போடப்பட்டிருக்கு, பாதையில போடப்பட்டிருக்கு. மக்கள் அப்படியே நடந்து போறாங்க, முகத்தை தொடர்ந்து கொண்டு போகாத நிலைமை, நாற்றம். அல்லது வீட்டுல செத்த எதைமைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏண்ட வீட்டிலிருந்து வெளியே போனா சரின்னு சொல்லி வெளியில தூக்கி நாங்க பேக்ல போட்டு வீசிட்டோம். கண்ணியமானவர்களே, இதனால பிற மக்களுக்கு நோவின வருதுண்டா நாங்க என்ன தெரியுமா பயப்படணும்? அவர்கள் போற நேரத்துல அவங்களோட வாயில என்ன வார்த்தை வருமோ அதுதான் எங்களோட வாழ்க்கையாக மாறும். ஊத்த வீசுறார்கள், நல்லா பயந்துவோங்க. நாங்க குடத்தில் ஊத்தே வீசிட்டு போறோம், நாங்க நினைச்சிரோம் முடிஞ்சு, யாரும் பார்க்கல. கண்ணியமானவர்களே, போறவங்க நோவினப்பட்டு எந்த வார்த்தைய பேசுறாங்களோ அந்த சாபத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாண்டா எங்கட வாழ்க்கை அந்த சாபமாக மாறும். இது முதலாவது. இரண்டாவது, நல்லா விளங்கிக்கோங்க. இப்படி யாரும் தொந்தரவாக நாங்க நடக்கிறோமோ ஒரு நாளும் எங்களுடைய இந்த தொழுகையால, எங்களுடைய இந்த நோம்பால, எங்களுடைய இந்த ஜகாத்தால, எங்களுடைய இந்த ஹஜ்ஜால எந்த பிரயோசனமும் கிடைச்சாது. நரகத்துக்கு போக வேண்டிய நேரமும் தான். ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷஜரத்தன் கானத் துப்தில் முஸ்லிமீன் ஃபஜாஅ ரஜுலுன் ஃபகதஅஹா தகலல் ஜன்னah. ஒரு மனுஷர் பாதையில வந்தாரு, ஒரு மரத்தொட்ட பார்த்தார், மரம் விழுந்திருக்கு. முஸ்லிம்களுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடியதாக பார்த்தார்.
ஃபகதஅஹா, அது அப்படியே வெட்டி அப்புறப்படுத்தினார். தஹலல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைஞ்சு விட்டார். இதுக்கு நேர் மாற்றமாக யோசிச்சு, ஒன்றுமே இருக்கல, நல்ல சுத்தமாக வச்சிருக்கிறாங்க, நல்ல சுத்தமாக இருக்கு பாரு, ஊத்தைய கொண்டு வந்து போட்டாரு, அல்லது மர கொப்புகளை கொண்டு வந்து போட்டாரு, அல்லது தண்டு ஊட்டு இருக்கக்கூடிய கழிவுகளை போட்டாரு, அல்லது வீணான சாமான்களை கொண்டு வந்து அப்படியே போட்டாரு. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுக்கு தொந்தரவாக மாறிட்டான், நரகத்தில் நுழைஞ்சிடுவாரு. கண்ணியமானவர்களே, அதனால மிச்சம் தூரமோ கூட இந்த ரெண்டு விஷயங்களையும் சிந்தனையில வச்சுதான் ஏண்ட வீட்டுல சாமன் நான் எங்கேயும் வீசுவேன் சொல்லி யாரும் வீசுறது கேளாது. ஏண்ட சாமன் தான், நான் தான் சொல்லி கொடுத்து வாங்கினேன், நான் தான் வீச போறேன். சகோதரர்கள், அதுக்குண்டான முறைக்கு அந்த அடிப்படையில நாங்க வீசினாத்தான் சகோதரர்களே நாங்க எங்களோட அமல்களை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு. கனிமானவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் மேலும் தெளிவாக எழுதுறாங்க, எங்களோட வீட்டுல நாங்க பீலி போட்டிக்கிறோம், மழை வந்தா பீலி போட்டிக்கிறோமா இல்லையா, அது மீதாவுன்னு சொல்லுவாங்க. அதிகமான இன்றைக்கு ஸ்ரீலங்கால சிலாதுகள் வழக்கு பேசுறாங்க. வேறொன்றும் அல்ல, சின்ன பிரச்சனை. பீலிக்கு ஒரு சரியாக அப்படியே எடுத்து நாங்க ஒரு சொப்பின் பேர் கொண்ட போட்டு நீட்டமா அப்படியே கீழே விட்டா தண்ணி காட்டோடும், இவ்வளவுதான். ஆனா இது என்ன செஞ்சிருக்கிறாங்கடா, தண்ணி அப்படியே மழை வந்தா அடுத்த வீட்டுல அப்படியே பெய்து விழுவுது, அடுத்தவங்களுடைய செவத்துல படுது, அடுத்தவங்கள வீட்டுள்ளும் அப்படியே தண்ணி. சின்ன வீடு, குடிசை வீடு, தண்ணி, சிறிய குழந்தைகளோட கஷ்டப்படுறாங்க. இங்க ஈதாமுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு இங்க அநியாயம் நடக்குது. அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா நல்லா கேட்டுக்கோங்க, தண்ட காணிய விட்டு காணிக்கு வெளியில தண்ட கூரை பகுதியில, கூட்டு கூரை, தண்ட வீட்டு கூரைய கூட அடுத்த பகுதிக்கு போகுங்க. ரோட்டோரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கிறோம், பாதை வார நேரத்தில் தண்ட காணி உள்ளுக்கு தான் தண்ட கூரை இருக்கணும். அதிகமானவங்க பார்க்கிறோம், தண்ட அப்படியே கொஞ்சம் காணிய பிடிச்சதுக்காக வேண்டி, ரோட்டை கொஞ்சம் அப்படியே பிடிச்சதுக்காக வேண்டி, மக்கள் போகக்கூடிய அந்த பாதையை பிடிச்சதுக்காக வேண்டி தன்னுடைய செவரை கொஞ்சம் முண்டுக்காக்கி, தன்னுடைய கூரை அப்படியே பாதைக்காக ஆக்கி இன்றைக்கு வழக்கு பேசி வெற்றி பெற்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், இதெல்லாம் மார்க்க ரீதியில நீதான் பாதையில போகக்கூடிய மக்களுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொன்னா இது கூடாத ஹராம். அபூ தாலிப் அல் மக்கி ரஹ்மஹுல்லாஹ்